ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐயனோட துணை சீரியல் நீ வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான பிரமோதம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். சேரன் ராகவ் கிட்ட எல்லா விஷயத்தையும் சொன்னதுனால நிலாவுக்கு ரொம்பவே அசிங்கமோ அவமானமோ ஏற்பட்டுருச்சு. அப்படின்ற கோவத்தில் சேரன் கிட்ட பயங்கரமாக வீட்டில் சத்தம் போட்டுட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த சமயத்தில் அங்கே வானதி இருந்ததுனால வானதிக்கு இவங்களோட விஷயம் தெரிஞ்சதுனால நிலாவை அவங்களுமே இன்னும் கேவலமாக பேசிட்டு போயிட்டாங்க. இது எல்லாத்தையும் நினச்சி நிலாவுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. ரூம்குள்ளே போய் கதவை சாத்திக்கிட்டு அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. அது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் இங்கே சோழன் அதே மாதிரி தான் வெளியில் உட்காந்துக்கிட்டு இந்த அண்ணன் பண்ண விஷயத்தினால அறிவே இல்லாமல் முட்டாள்தனமான ஒரு விஷயம் பண்ணி வச்சுருக்காரு. இப்போ இதனால் அந்த வானதியெல்லாம் நிலாவை கேவலப்படுத்தி பேசுகிற மாதிரி ஆயிடுச்சு. அவளுக்கு என்ன தகுதி இருக்குது? அவள் ஆளோ அவள் மண்டியும் நிலாவை பற்றி பேச அவளுக்கு எந்த ஒரு உரிமையே இல்லை. அவ்வளோ மாதிரி ஒரு நிலா கிடையாது. நிலா எவ்வளோ பொறுப்பான பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சோழன் அதை நினச்சோ ஃபீல் பண்ணி அங்கே உட்காந்துட்ருக்காரு. பாண்டிக்குமே இப்போது வானதி இங்கே வீட்டுக்கு வந்ததுனால அவளால் இன்னொரு பிரச்சனை, அவங்களுடைய மனசு இன்னும் கஷ்டப்படுற மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு ஸோ நிலாவை நினச்சி பாண்டியன் கூட ரொம்ப வருத்தப்படுறாரு. சேரன் ஒரு பக்கம் அவர் இப்படியெல்லாம் நடக்கும்னு நம்ம எதிர்பார்க்கலையே அப்படின்னு சொல்லிட்டு நிலாவை இப்படி நம்ம அசிங்கப்படுத்திட்டோமே, நாம் சொன்ன விஷயத்தினால நிலாவுக்கு இப்போ எவ்வளோ அசிங்கம் அவமானம், அந்த ராகவ் எப்படியெல்லாம் நிலா கிட்ட பேசியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம் ரொம்ப வருத்தத்தில் போய் உட்காந்து அழுதுட்டு இருக்காரு. முக்கியமாக இன்னொரு பக்கம் நடேசன் வேற அவசரப்பட்டு எல்லாத்தையும் சொல்லிட்டானே, அந்த பிள்ளைங்க ரெண்டும் சேர்ந்து வாழணும்னு நம்ம எல்லாரும் ஆசைப்பட்டோம். எப்படிடா அவங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்கிறது, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நிலா கிட்ட பேசி சோழன்கிட்டையும் பேசி எப்படியெல்லாமோ சமாதானப்படுத்தி வச்சுருந்தோம். மொல்ல ரெண்டு பேரும் எப்படியாச்சும் டிவோர்ஸ் வாங்காமல் ஒன்று சேர்ந்துருவாங்க அப்படின்னு இப்போ இவன் பண்ண விஷயத்தினால அந்த பொண்ணு என்ன முடிவெடுக்க போகுதுன்னே தெரியலையே அப்படின்னு நிலாவை நினச்சி நடேசன் ஒரு பக்கம் வருத்தப்பட்டு உட்காந்துட்டு இருக்காரு வெளியில். சோழன் இப்போ நிலா எப்படி இனிமே அந்த ஆஃபீஸ்க்கு போவா, எப்படி இனி ஆஃபீஸில் தலை காட்டுவா, ஆஃபீஸ்க்கு போனால் அந்த ராகவ் இனி தினம் நிலாவை தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருப்பான். எவ்வளோ கஷ்டப்பட்டு நிலா அந்த வேலையை தேடுறாங்க, இப்போது என்ன பண்ண போகிறதுன்னு ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு சோழன் வருத்தப்படுறாரு. பரவாயில்ல, என்ன ஆனாலும் சரி நிலா இனி அந்த ஆஃபீஸில் தொல்லை பண்ணாமல் ராகவ் இருக்கணும் அப்படின்னா நம்ம அவனை பார்த்து போய் பேசணும். நிலா அந்த ஆஃபீஸ்க்கு தான் வேலைக்கு போகணும். ஏன் பொண்டாட்டியை பற்றி பேச அவனுக்கு என்ன உரிமை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சோழன் டைரக்டா ராகவோட வீட்டுக்கு கிளம்பி அந்நேரத்துக்கு போறாங்க. அப்போ பாண்டியே பல்லவனும் அண்ணன் இந்நேரத்துக்கு எங்கடா போகுது அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. டே சோழா, எங்கடா போற இந்நேரத்துக்கு, நில்லுடா அப்படின்னு சொல்லி பாண்டி கூட்டிட்டு இருக்கவும், டேய் நான் எங்கேயும் போல, உன் வேலையை பார்த்துட்டு போடா, என்னெல்லாம் அசிங்கப்படுத்தணுமோ நீயும் அந்த வானதி பேசிட்டு இருந்தப்போ அமைதியாக தானே இருந்த அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மேலேயும் கோவப்பட்டுட்டு சோழன் வெளியில் போயிடுறாரு. ஸோ இங்கே வானதி வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமா நடந்தது அவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணமே இல்லை, இதை வச்சுக்கிட்டு தான் நிலா எங்கள் அண்ணின்னு ஓவராக பில்டப் கொடுத்துட்டு இருந்தானா, நாளைக்கு வரட்டும் அவன் கடைக்கு, அப்புறம் இருக்கு அவனுக்கு கடையில் அப்படின்ற மாதிரி இங்கே வானதி ஒரு பக்கம் வீட்டில் அவங்க வீட்டுக்கு போய் நினச்சிட்டு உட்காந்துட்டு இருக்கவும், அப்படியே அந்த சமயத்தில் அவங்க அம்மா ஒரு பக்கம், ஏய் இந்நேரத்துக்கு எங்கடி போயிட்டு வர, ஊரை சுத்தாதன்னா கேட்குறியா, அந்த பாண்டி பையனே கெதினி எந்த நேரமும் சுற்றிக்கிட்டு இருக்கேடி, உன்னை வேற ஒருத்தன் கையில் பிடிச்சி கொடுக்குற வரைக்கும் என் அடிமயத்தில் நெருப்ப கட்டிட்டு இருக்கிற மாதிரி இருக்குடி அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கவும், என்னம்மா அப்படியே சந்தடி சாக்கில் வேற ஒருத்தருங்கன்னு சொல்லிட்டு இருக்க, என் வாழ்க்கை பாண்டியோட தான், என்ன நடந்தாலும் சரி அப்படின்னு வானத்தியை அவங்க அம்மா கிட்ட சொல்லிட்டு இருக்கவும், டே சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வழக்கம் போல் அவங்க வீட்டில் பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அவருடைய அப்பா, நீ கொஞ்சம் நேரம் அமைதியாக இருக்கிறியா, தேவையில்லாமல் அவகிட்ட வாயை கொடுத்து வாங்கி கட்டிக்காத, அவளோட குணம் தெரியல, நீ என்ன பேசினாலும் அதுக்கு ஏற்க மாறாதானே அவள் பேசுவா, தேவையில்லாமல் எதுக்கு அவகிட்ட லொட நீ எந்நேரமும் பேச்சு கொடுத்துக்கிட்டே இருக்க அப்படின்னு அவருடைய அப்பா ஒரு பக்கம் இங்கே அவங்களுடைய அம்மா கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. சோழன் டைரெக்டாக ராகவை பார்க்க அவங்க வீட்டு முன்னாடி போய் நின்றுக்கிட்டு ராகவ் அப்படின்னு கத்திக்கிட்டு இருக்காங்க. ராகவ் நல்லா தூங்கிட்டு இருக்காரு. அப்போது நிலா தூங்கியிருப்பாளா, நிலாவுக்கு நம்ம மெசேஜ் பண்ணலாமா, எந்த ஒரு பதிலுமே இல்லாமல் நிலா அமைதியாக போயிட்டா, எப்படியோ நாளைக்கு ஒரு நல்ல பதிலோடு வருவான்னு தெரியும். அவள் என்னதான் கோவப்பட்டு பேசினாலும் நிலா எனக்கு தான், நான் அவகிட்ட எப்படியாச்சும் பேசி அவளை என் வழிக்கு கொண்டு வந்துடுவோம். நடந்தது ஒரு கல்யாணமே இல்லைல்ல, அப்புறம் எதுக்கு அவள் என்னை கல்யாணம் பண்ண யோசிக்கணும், எப்படியாச்சும் முதல்ல எல்லாரும் இப்படி தான் மறந்து பிடிப்பாங்க, அதுக்கப்புறம் எப்படியாச்சும் மொல்ல அவளை நம்ம பக்கம் கொண்டு வந்துடணும். ஸோ இப்போ ஜஸ்ட் ஒரு ஆக்சிடெண்ட் மாதிரி எப்படியோ நம்ம மனசில் இருக்கிறது சொல்லி முடிச்சிட்டோம். இதனால் நிலாவுக்குமே நம்ம அவளை லவ் பண்ணுறேன்னு தெரியும். இப்போது வேலண்டைன்ஸ் டே வேறு வருது, அன்னைக்கு அவளுக்கு நல்லா கிராண்டாக ப்ரெசென்ட் பண்ணணும், ஸோ ப்ரப்போஸும் பண்ணணும். அதனால் கண்டிப்பாக நிலாவுடைய மனசு மாறும். ஆஃப்டர் ஆல் அவன்
ஒரு டிரைவர் என்ன இருக்குன்னு அவங்க வீட்டில் அட்ஜஸ்ட் பண்ணி இவ்வளோ நாளாக அவள் வாழ்ந்துட்டு இருக்கான்னு தெரியல. முதல்ல அந்த வீட்டுக்குள்ளே இருக்கிறதே அவள் ஃபேவர் தான். எப்படியாச்சும் நாளைக்கு நிலா கிட்ட பேசி அவளுக்கு நம்ம சொன்ன மாதிரி வேற ஒரு ரூம் புக் பண்ணி அப்பார்ட்மெண்ட் பார்த்து அவளை அங்கே அனுப்பி வைக்கணும், வீடு பார்த்து. அதுக்கப்புறமா நமக்கு இருக்கிற வசதியை வச்சு எப்படியாச்சும் அவளை நம்ம பக்கம் கொண்டு வந்துடலாம். பணத்துக்கு மயங்காத ஆளே இல்லை இந்த ஊரில். ஆனால் நிலா அப்படி கிடையாது தான். என்ன பண்ணுறது, அவள் அப்படி இருக்கிறதுனால தான் அவளை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எப்படியாச்சும் அவளை நம்ம பக்கம் கொண்டு வந்துடணும் அப்படின்னு இங்கே ராகவ் ஒரு பக்கம் இமேஜினேஷன் பண்ணிக்கிட்டு யோசிச்சுக்கிட்டு உட்காந்துட்ருக்காரு. ஸோ அந்த சமயத்தில் தான் சோழன் அங்கே கூப்பிடவும், யார் இது இந்த நேரத்தில் வீட்டு வாசலில் இப்படி கத்திட்டு இருக்காரு அப்படின்னு ராகவ் லைட்லாம் ஆன் பண்ணிவிட்டு அங்கேருந்து எட்டி பார்க்குறாரு. பார்த்தா சோழன் நின்றுட்டுருக்காரு. இவன் எதுக்கு இங்கே வந்திருக்கான் அப்படின்னு உடனே, ஓ நிலா நம்மளை பற்றி நம்மக்கிட்ட ஏதாச்சும் விஷயம் சொல்லி தூது அனுப்பியிருப்பா, டிரைவர் தானே இவன் அப்படின்னு யோசிக்கிறாங்க. அதுக்கப்புறமா கீழே இறங்கி வா, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சோழன் சொன்னதும், என்ன இது இவனுக்கு எவ்வளோ திமிரு இருக்கும், மரியாதை இல்லாமல் நம்மக்கிட்டே நடந்துக்கிறான், இவனுக்கு இருக்குது இன்றைக்கி நிலா என்ன சொன்னான்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா இவனுக்கு இருக்குது அப்படின்ற மாதிரி ராகவ் கீழே இறங்கி வராரு. வந்த உடனே, இன்னும் சோழன் இந்நேரத்துக்கு வந்திருக்கீங்க, நிலா ஏதாச்சும் சொல்லிவிட்டாங்களா அப்படின்னு கேட்குவோம். ஆமாம் இப்படி வரீங்களா ஒரு நிமிஷம் அப்படின்னவும், என்ன இங்கே சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பக்கம் நான் வந்ததும் என்ன சொன்னா நிலா, நாளைக்கே உங்கள் வீட்டை காலி பண்ணிட்டு வந்துடுறாளாமா, ரூம் ஏதாச்சும் வேற வீடு பார்க்க சொல்லி அனுப்பிச்சாலா, அதெல்லாம் ரெடியாக இருக்குது, நான் ஆல்ரெடி பார்த்துட்டேன், நிலா ஓகேன்னு சொல்லி அனுப்பிச்சா சரி, நான் அடுத்து நாளைக்கே நிலாவை ஷிஃப்ட் பண்ண ரெடியாக தான் இருக்கேன், அதுவும் நீ கூட வர தேவையில்லை, நானே வந்து நிலாவை பிக்கப் பண்ணிக்கிறேன், நீ அவகிட்ட மட்டும் சொல்லு வீடு ரெடியாக இருக்குன்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறமா நான் வந்துட்டு பிக்கப் பண்ணிவிட்டு கூட்டிகிட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்லுவோம். ஓ நான் உனக்கு நிலா கிட்ட போய் நீ வீடு பார்த்துருக்கன்ற விஷயத்த சொல்லி என்னோட மனைவியை நிலாவை நான் உன் கூட அனுப்பி வைக்கணுமா அப்படின்னு சோழன் சொல்லுவோம். ஏய் ஸ்டாப் இட், என்ன பேசிகிட்டு இருக்கா நீ, அதான் ஃபேக் மேரேஜுன்னு தெரிஞ்சிடுச்சுல அப்படின்னு தெரிஞ்சவோம். எதுடா ஃபேக் மேரேஜு, எது ஃபேக் மேரேஜு, அது ஃபேக் மேரேஜை கூட இருக்கட்டும், ஆனால் நிலா இப்போ என்னுடைய மனைவி, நிலா என்ன லவ் பண்ணுறா, நான் நிலாவை லவ் பண்ணுறேன், அவள் என்ன லவ் பண்ணதுனால தான் உன்னை அப்செப்ட் பண்ணிக்கல, உனக்கு புரியுதா இல்லையா, கொஞ்சமாச்சு மண்டியில் மூளை இருக்கா இல்லையா, படிச்சிருக்கல, அறிவு இருக்கா இல்லையா, எந்நேரமும் என் கூட தானே அவள் சுற்றிட்டு இருக்கா, எனக்கு கசின்னு சொன்னாலும் அவளே வந்து உன்கிட்ட நான் என்னுடைய ஹஸ்பண்ட் சோழன் அப்படின்னு என்னை பற்றி உன்கிட்ட சொல்லியிருக்கா, அப்போந்தான் உனக்கு புரியுறதில்ல நிலாவோட மனசில் நான் இருக்கேன், நிலா என்னை லவ் பண்ணுறான்னு சொல்லிட்டு இன்னைக்கு வீட்டில் வந்து நீ சொன்னதை நினச்சி எப்படியெல்லாம் என்கிட்ட சொல்லி வருத்தப்பட்ட அழுதா தெரியுமா அப்படின்னு நடந்த விஷயத்தோடு சேர்ந்து சோழன் கொஞ்சம் பிட்டா போட்டு, ஸோ அப்போ தான் வந்து நிலாவை இனி டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்குவான் ராகவ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி வந்து சோழன் வந்து ராகவ் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே பாரு நீ தேவையில்லாத பேசிகிட்டு இருக்க அப்படின்னும், எது தேவையில்லாத பேசிகிட்டு இருக்க, உனக்கு எவ்வளோ திமிர் இருந்தா என் பொண்டாட்டிய நைட் 8 மணி வரைக்கும் வெயிட் பண்ண வச்சு எல்லாரும் போனதுக்கப்புறமா ஒரு தனியாக இருக்கிற ஒரு பொண்ணுக்கிட்ட எப்படியெல்லாம் பிகேவ் பண்ணி பேசிருக்க, ஏன்டா நீ எல்லாம் படிச்சிருக்கிய, உனக்கு கொஞ்சமாச்சும் அறிவு இருக்கா இல்லையா, மண்டியில் ஏதாச்சும் இருக்கா இல்லையா, என் பொண்டாட்டி கிட்ட லவ் பண்ணுறேன்னு சொல்கிற, அதுவும் என்கிட்டே வேற சொல்கிற, உனக்கு எவ்வளோ திமிர் இருக்கும், நீ நிலா இருக்கிற திசை பார்க்க கூட நீ திரும்பி கூட பார்க்கக்கூடாது, அவள் என்னுடைய மனைவி, அவள் உனக்கு ஸ்டாஃபு, வேலை செய்கிற ஸ்டாஃப், அதோட சரி, மற்றபடி நிலாவை ஏதாச்சும் தொந்தரவு பண்ண இல்லை நடந்த விஷயத்தை வச்சு நிலா தினமும் ஆஃபீஸ் வரும்போது ஏதாச்சும் அவளை தொந்தரவு பண்ணன்னு தெரிஞ்சிச்சு அவனை உனக்கு அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் அவரால் முடிஞ்ச அளவுக்கு பயங்கரமாக ராகவை மொத்தி விட்டுடுறாரு. டே சோழா நீ ரொம்ப தப்பு பண்ணுற விடுடா அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் வந்து கத்திட்டு இருக்கவும், கத்துவியா இந்த கை தானே இந்த வாய் தானே பேசிச்சு அப்படி இப்படி நீ சோழன் பயங்கரமாக அடிச்சிட்டு இருக்காரு. ஏய் உனக்கு எவ்வளோ திமிர் இருக்கும், என்னையே வந்து அடிச்சிட்டு இருக்க, ஆஃப்டர் ஆல் நீ ஒரு டிரைவர், உன்னை எப்படி அவள் லவ் பண்ணி உன் கூட அந்த வீட்டில் வாழ்வா, வீடாது பழைய ஏதோ குடோன் மாதிரி இருக்குது, அந்த வீட்டுக்குள்ளே அவள் இவ்வளோ நாள் இருந்ததே பெரிய விஷயம், அவளுக்கு போகிறதுக்கு வேறு இடம் இல்லாமல் தான் அவள் இங்கே இருந்துட்டு இருந்தா, நடந்த கல்யாணத்தை ஏற்றுக்க முடியாமல் தான் அவள் டிவோர்ஸ் வரைக்கும் போயிருக்கா, இதுலேருந்தே உனக்கு புரியல நிலா உன் கூட வாழ விருப்பம் இல்லை, டிவோர்ஸ் வாங்குறா அப்படின்னு சொல்லிட்டு நீ என்னமோ பெருசாக அவள் என் மனசில் இருக்கான்னு சொல்கிற, உன் மனசில் இருந்தா அவள் எதுக்கு டிவோர்ஸ் வாங்கணும், நீ அவள் மனசில் சுத்தமாக இல்லை, என்னடா என்னையே வந்து அடிக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் சொல்லவும் சோழனுக்கு இன்னும் வெறுப்பாகிடுது. டே அதெல்லாம் நேற்று வரைக்கும் நீ சொல்கிறதெல்லாம் ஒரு விதத்தில் வாஸ்தவம் தான், என் அண்ணன் தான் எல்லா ஸ்டோரியும் உன்கிட்ட சொல்லிடுச்சே, இதுக்கப்புறம் நான் என்ன உன்கிட்ட மறைச்சி வைக்கிறதுக்கு இருக்கு, எல்லாமே தெரிஞ்சாலும் டிவோர்ஸ் பண்ணது நிலா தான்,
நான் நிலா கிட்ட என் மனசில் இருக்கிற விஷயத்த நான் சொல்லிட்டேன். சொன்னதுக்கப்புறமா நிலா எந்த ஒரு முடிவுமே இன்னும் எடுக்கல. என்னமோ முழுசாக எங்களுக்கு டிவோர்ஸ் ஆன மாதிரியே சொல்லிட்டு இருக்கா. இன்னும் ஆகலை இல்லை. நிலா எனக்கு தான் அவளோட மனசில் நான் இருக்கேன். நான் இருக்கிறதுனால தான் ஆஃபீஸில் வந்து சோழன் என்னோட ஹஸ்பண்டுன்னு அவள் சொல்லியிருக்கா அப்படின்னு சொல்லவும், இல்லை நான் நிலவுக்கு ப்ரப்போஸ் பண்ணுறேன்னு தான் அவள் அப்படி சொல்லியிருக்கா அப்படின்னு உடனே, அதுக்காக எல்லாம் இல்லைடா, உண்மையிலே நிலாவுக்கு உன்னை பிடிக்கல. உன்னை பிடிச்சிருந்தா நடந்த கல்யாணம் இதுதான், நான் சோழனை டிவோர்ஸ் பண்ண போகிறேன், சரி நான் உங்களை லவ் பண்ணுறேன், உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறேன் நிலவை உங்ககிட்ட சொல்லியிருப்பாளே. அப்படி சொல்லாமல் நீ இப்படி சொன்ன விஷயத்த நீ இப்படியெல்லாம் பேசுகிற அப்படின்னு நிலா எங்ககிட்ட வந்து சொல்லியிருக்கா. அப்போது புரிஞ்சுக்கோ அவளுக்கு யார் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு தேவையில்லாமல் முட்டாள் மாதிரி யோசிச்சுட்டு இருக்காது அப்படின்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் சட்டையை பிடிச்சி பயங்கரமாக சண்டை தான் போட்டுக்கிறாங்க. ராகவ் கூட சோழனை ஒரு விதத்தில் ஒரு 2 அடி அடிச்சிடுறாங்க. ராகவும் அடிச்சிடுறாங்க. மாற்றி மாற்றி சோழன் அடிக்கவும் ராகவ் அடிக்கவும் சண்டை போட்டுகிட்டே இருக்காங்க. சோழனுக்கும் ஒரு சில காயங்கள் ஆகுது. ராகவுக்கு பயங்கரமாக அடி. சோழன் அவ்வளோ அடிச்சிடுறாரு. இனி நிலா விஷயத்தில் நீ தலையிடவே கூடாது, உனக்கும் நிலாக்கும் எந்த சம்மந்தமே இல்லை, வழக்கம் போல் அவள் ஆஃபீஸ்க்கு வருவா, அவகிட்ட நீ ஏதாச்சும் தொந்தரவு பண்ண ஏதாச்சும் பேசினன்னு தெரிஞ்சிச்சு அவ்வளோதான். அப்படி இல்லை இதை வச்சே நிலா ஆஃபீஸில் ஏதாச்சும் வேலை செய்கிற போது வேலையை அவளுக்கு அதிகமாக கொடுத்து இல்லை கம்மியாக கொடுத்து நிலாவை இன்சல்ட் பண்ணுற மாதிரி பேசினா அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோ, அவ்வளோதான். இதனால் அவள் வேலைக்கும் எந்த ஒரு ப்ராப்ளமும் ஏற்படக்கூடாது. இதுக்கு முன்னாடி நீ எப்படி நடந்துக்கிட்டியோ அதே மாதிரி மட்டும்தான் நடந்துக்கணும். என்ன டேலண்டானவன் சொல்லி நீ அப்படியே அவள் பின்னாடி விழுந்துறான்னு பார்க்குறியா? அவளுக்கு இருக்கிற திறமைக்கெல்லாம் உன் கம்பெனியில் போய் நீ வேலை கொடுத்துருக்குற பாரு, அதுதான் எனக்கு அசிங்கமே. என்னால் முடிஞ்சா நிலாவை அடுத்த கம்பெனிக்கே போக வைக்க முடியும். ஆனால் அவங்களோட சந்தோஷம் அது கெடுக்கக்கூடாதுன்னு நான் பார்க்குறேன். பேசாமல் ஒதுங்கிடு, உனக்கு அவ்வளோதான் மரியாதை, அதுதான் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு சோழனை அங்கிருந்து அடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பி போயிடுறாங்க. போனதுக்கப்புறமா வீட்டில் சேரன் தூங்கவே கிடையாது, அழுதுகிட்டே உட்காந்துட்டு இருக்காங்க. சோழன் வந்த உடனே திரும்பவும் சேரன் சோழனை பார்த்து பேசலாம் தான் போகிறாரு. சோழா அப்படின்னு, அண்ணே விடுண்ணே, நானே செம்ம காண்டில் இருக்கேன், நீ என்கிட்ட பேசுடாத, தயவு செஞ்சு போனேன் அப்படின்னு சொல்லவும், டே சோடா இங்கே பாரு, நான் வேணுது எதுவும் பண்ணலடா அப்படின்னு. ஏன் என்ன வேணும்னு பண்ணலை? எனக்கு நல்லது தான் நீங்கள் யாரும் செய்யலை, அட்லீஸ்ட் நடந்த விஷயத்தையாச்சும் நீ சொல்லாமல் இருந்துக்கலாம்ல. நீ இப்படி சொன்னதுனால இப்போ அந்த ராகவ் நிலாவினே தினமும் டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருப்பான். என்ன இது தேவையான அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சேரன் கிட்ட பேசவும் அவருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, அழுதுகிட்டே இருக்காங்க. பேசாமல் போனேன் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் எழுந்திரிச்சு போய் அவர் பாட்டுக்கு ரூம்குள்ளே படுத்துடுறாங்க. சேரன் அழுதுகிட்டே தான் உட்காந்துட்டு இருக்காரு. பாண்டி பல்லவனும் எவ்வளவோ சேரனை சமாதிப்படுத்தி பார்க்குறாங்க. இப்படியெல்லாம் நானுமே எதிர்பார்க்கலடா பாண்டி அப்படின்னு. விடுன, நீ பண்ணது தப்பு தான், ஆனால் அதுக்காக நான் உங்களை திட்ட போகிறது கிடையாதுன்னு. ஏன்னா சோழனு ஆல்ரெடி அவங்களுமே உன்னை ரொம்ப மனசு கஷ்டப்படுற மாதிரி பேசிட்டாங்க. அவனே எப்படா அவங்க கூட சேரணும், சேர்ந்து ஒன்றா வாழணும்னு நினச்சிட்டு இருக்கான். அப்படி இருக்கிறப்போ நீ இப்படி ஒரு விஷயம் பண்ணதுனால அவங்க 2 பேருக்குள்ள இன்னும் சண்டையும் விரிசலும் தானே அதிகமாகிடுச்சு. ஒருவேளை அவங்க இந்த விஷயத்தில் என்ன முடிவெடுக்க போகிறாங்கன்னு தெரியலையே. ஒருவேளை இந்த வீட்டுக்குள்ளே நம்ம இனி இருக்க வேணாம், எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த வேலையே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வழக்கம் போல் வேறு எங்காச்சும் ரூம் பார்த்தோ இல்லை வேறு எங்காச்சும் கம்பெனியில் வேலைக்கு தேடவோ அவங்க போக மாட்டாங்கன்னு என்ன நிச்சயம். பல்லவனுக்காக மட்டும்தான் அவங்க இந்த வீட்டில் இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் மேலேயும் ரொம்ப மதிப்பும் மரியாதையும் வச்சுருந்தாங்க. இப்போ நீயே இப்படி பண்ணதுனால அவங்க என்ன முடிவெடுக்க போகிறாங்கன்னே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி சொல்லவும், அண்ணன் சொல்கிற மாதிரி ஒருவேளை அண்ணி இந்த வீட்டை விட்டு போயிடுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பல்லவனுமே ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. டே பல்லவா, உனக்கு எப்பயுமே உன் கவலை தாண்டா, நான் இப்படியெல்லாம் நடக்கும்னு எதிர்பார்க்கலடா அப்படின்னு சேரன் சொன்னவும், இல்லைண்ணே பாண்டியனை சொன்ன மாதிரி ஒரு வேளை சோழனை விட்டுட்டு அண்ணி போயிடுச்சுன்னா அப்புறம் அண்ணனோட நிலைமை நினச்சி பாருங்க. நீங்கள் அண்ணியை பற்றி இப்படி சொல்லிட்டு வந்திருக்கீங்கன்ற விஷயம் தெரிஞ்சதுமே அண்ணன் அந்த அளவுக்கு உங்கள் கிட்ட கோவப்பட்டுச்சு. அண்ணி மட்டும் வீட்டை விட்டு வெளியில் போயிடுச்சுன்னா அவ்வளோதான், சோழனை நம்ம எல்லாரையும் உண்டு இல்லைன்னு பண்ணிடும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பல்லவன் வேற சேரன் கிட்டேயும் பாண்டிகிட்டையும் பேசிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பாண்டி இருந்துக்கிட்டு, சரி விடண்ணா, இதெல்லாம் நீ நினச்சிட்டு இருக்காத, வாண்ண வந்து படுத்து தூங்கண்ணா அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்களுக்காக தம்பிங்களுக்காக படுக்கிறாரு. ஆனால் நடந்ததை நினச்சி அழுதுகிட்டே தான் இருக்காங்க. நிலா நம்ம மேலே எவ்வளோ மதிப்பும் மரியாதையும் வச்சுருந்தா, ஆனால் நம்ம எல்லாத்தையும் இப்படி கெடுத்துட்டோமே, இனி அவள் என்னை அண்ணன்னு வாய் திறந்து கூப்பிடுவாளா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. இன்னொரு பக்கம் இங்கே நிலா நைட்டு தூங்காமல் அவங்களுமே படுத்து அழுதுகிட்டே இருக்காங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்களுக்கு தூக்கம் வராமல் எந்திரிச்சு உட்காந்து அழுதுட்டு இருக்காங்க. இப்படியெல்லாம் நடக்கும் நம்ம கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலையே, இப்போ நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி வீட்டில் இருந்து நடந்த கல்யாணத்தை பிடிக்காம ஓடி வந்து நமக்கே பிடிக்காம ஒரு கல்யாணம் நடந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு இந்த வீட்டுக்குள்ளே வாழ்ந்துக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த மனுஷங்க எல்லாரையும் பிடிச்சி போய் சந்தோஷமாக இருந்தால் கடைசியில் நம்ம நிலைமை இப்படி ஆயிடுச்சு. இதெல்லாம் நமக்கு தேவையா?
பெற்றவங்களையும் எதிர்த்துக்கிட்டு அப்படின்னு சொல்லி நிலா ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க. இனி நான் அந்த வீட்டுக்கு போனால் கூட என்னை ஒரு பொருளாக கூட யாருமே மதிக்க மாட்டாங்க. என் அம்மா முக்கியமாக நான் அந்த பக்கம் வந்துடவே கூடாதுன்னு நினைப்பாங்க. ஏற்கனவே சோழனை டிவோர்ஸ் பண்ண போகிறோம் விஷயம் அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறமா அந்த அளவுக்கு நம்ம அம்மா வந்து இங்கேயே வந்து வான் பண்ணிட்டு போனாங்க. இப்போ நம்ம சோழனை டிவோர்ஸ் பண்ணால் கண்டிப்பாக நம்மளுடைய வாழ்க்கையை இனி நாம் தான் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிலா அந்த விஷயத்தை பற்றி யோசிச்சுட்டு இருக்காங்க. சோழனுக்கு அதே கவலை தான். நடந்த விஷயத்தினால நிலா எங்கே கோச்சிக்கிட்டு வீட்டை விட்டு வெளியில் போயிடுவாளோ அப்படின்ற பயம் தான் சோழனுக்கு. நாமளே அவர் கூட சேர்ந்து நிலா கூட சேர்ந்து வாழணும்னு ஆசைப்பட்டுட்டு இருக்கிறப்போ நிலா வீட்டை விட்டு வேற போகிற சூழ்நிலை வந்தால் சோழனால் தாங்கிக்க முடியுமா? கண்டிப்பாக இல்லை. எப்படியாச்சும் நிலாவை இந்த வீட்டில் இருக்க வைக்க தான் பார்ப்பாங்க. ஆனால் என்னத்தை சொல்லி நிலாவை இந்த வீட்டில் இருக்க வைக்கிறது? அண்ணன் தான் அதுக்கேற்ற மாதிரி நிறைய விஷயத்த பண்ணிட்டு வந்துடுச்சு அப்படின்ற மாதிரி தான் சோழன் யோசிச்சுட்டு இருக்காரு. ஸோ இது ஒரு பக்கம் இருக்க எல்லாருமே நைட்டு படுத்து தூங்கிடுறாங்க. வழக்கம் போல் சேரன் கிச்சனில் இருந்து அவர் பாட்டுக்கு வேலையை செஞ்சுட்ருக்காரு. ஏன் அழுதுகிட்டே தான் செஞ்சுட்ருக்காரு. நடந்த விஷயத்த நினச்சி அவருமே மனசு சந்தோஷமாக இல்லை. ஸோ பாண்டிக்கும் பல்லவனுக்கும் காஃபி போட்டு வந்து கொடுக்குறாங்க. சோழனுக்கு போட்டு எடுத்துகிட்டு வந்து கொடுக்கலாம் அப்படின்னப்போ சோழன் அதை வாங்க கூட மாட்டேன்றாரு. முகத்தை திருப்பிக்கிட்டு போய் வெளியே உட்காந்துக்கிறாரு. நிலா அப்போ தான் ரூம்குள்ளேருந்து எழுந்திரிச்சு வராங்க. சேரனுடைய முகத்தை பார்த்துட்டு நிலா அவங்க பாட்டுக்கு போயிடுறாங்க ஃப்ரெஷ்ஷாக பார்க்கறதுக்காக. பார்த்தா பின்னாடி சோழன் இருக்காரு, ப்ரஷ் பண்ணிட்டு இருக்காரு. சோழன் வந்து நிலாவுமே போகிறாங்க. அப்போது சோழனுக்கு லேசாக அடிபட்டிருக்கு இல்லையா, அவர் வந்து நெத்தியில் காயம் அதை பேண்டேஜ் விட்டுருக்காங்க. அதை பார்த்துட்டு சோழன் அப்படின்னு கூப்பிடவும் திரும்புகிறாங்க. என்னங்க ஏதாச்சும் வேணுமா, தண்ணி ஏதாச்சும் வரலையா அப்படின்னவும் அதெல்லாம் ஒன்றும் இல்லை சோழன், என்ன உங்கள் நெத்தியில் காயம் என்னை பார்த்ததும் மறைக்கிறீங்க அப்படின்னு கேட்கவும் அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, ஒன்றும் இல்லை, லேசாக இடிச்சுக்கிட்டேன், நம்ம வீடு புது வீடு பழைய வீடு தானே அதான் அப்படின்னு சொல்லவும் இல்லை சோழன், இல்லை இது இடிச்சுக்கிட்ட மாதிரி தெரியலையே காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் கையெல்லாம் கூட ஒரு மாதிரி ரெட்டிஷாக இருக்கா. சோழன் என்னது இது இடிச்சுக்கிட்டேன்னு சொன்னீங்க, கையில் நெத்தியில் எல்லா இடத்துலையும் அடிபட்டிருக்கு அப்படின்னு சொல்லவும் அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, அப்புறம் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னு நான் நினச்சிட்டே இருந்தேங்க, எப்படியோ நீங்களே எழுந்திரிச்சு வந்துட்டீங்க அப்படின்னு. என்ன சோழன் சொல்லுங்க அப்படின்னு. ஏங்க அண்ணன் பேசினதுக்காக நான் உங்ககிட்ட சாரி கேட்டுக்கிறேங்க, ஆனால் இதுக்காக நீங்கள் இந்த வீட்டை விட்டு போகணுன்னு மட்டும் முடிவெடுத்துடாதீங்க அப்படின்னு சொல்லவும் என்ன சோழன் நான் உங்ககிட்ட சொன்னேன்னா இந்த வீட்டை விட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு. இல்லைங்க ஏற்கனவே என்கிட்டேருந்து நீங்கள் டிவோர்ஸ் வாங்கணும்னு நினச்சிட்ருக்கீங்க, கோர்ட்டில் கேஸும் நடந்துட்டுருக்கு, ஒரு வேளை இப்போ நடந்த பிரச்சனைனால உங்களுக்கு அசிங்கமாக இருக்குது அப்படின்னு அண்ணனுடைய முகத்தில் முழிக்க முடியாது அப்படின்னு அண்ணன் மேலே இருக்கிற கோவத்தில் ஒரு வேளை வீட்டை விட்டு போயிடுவீங்களேன்னு நினச்சாங்க. அப்படியெல்லாம் நீங்கள் போயிடாதீங்க, உங்களுக்கு இனி எந்த பிரச்சனையும் இருக்காது, ஆஃபீஸ்லேயே இனி உங்களை யாரும் தொந்தரவு பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்ன சோழன் நீங்கள் என்ன சொல்ல வரீங்க, என்ன ராகவ் கிட்ட போய் பார்த்து பேசுனீங்களா அப்படின்னு சொல்லுவோம். ஐயோ கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டாலே இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு. அது வந்துங்க அது அப்படின்னு. இளச்சோழன் உங்களுக்கு அடிபட்டிருக்கு, இப்போ நீங்கள் பேசுகிற விதத்தை வச்சு பார்த்தா அப்படி தான் தோணுது அப்படின்னவோ. ஆமாங்க ஆமாம், அவன்கிட்ட நான் போய் பார்த்து பேசிட்டு தான் வரேன், இனி அவன் உங்கள் விஷயத்தில் தலையிட மாட்டான், நல்லா அவனுக்கு கொடுத்துட்டான் அப்படின்னு சொல்லுவோம். ஏன் சோழன் இதனால் எனக்கு தானே பிரச்சனை வரப்போகுது அப்படின்னு. இல்லைங்க இனியும் உங்கள் பக்கமே அவன் வரமாட்டான், ஏன்னா நான் உங்களை லவ் பண்ணுறேன், நீங்களும் என்னை லவ் பண்ணுறீங்க, நம்ம 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தான், நமக்கு டிவோர்ஸ் ஆக போகிறது இல்லைன்னு அவங்ககிட்ட நானுமே சிஸ்டாக சொல்லிட்டு வந்துட்டாங்க, இதனால் அவன் உங்களை வந்து டிஸ்டர்ப் பண்ண மாட்டான் அப்படின்னு சொல்லவும். அது எப்படி சோழன், நான் அப்படி சொல்ல போய் தானே சேரன் விஷயம் சொன்னதுக்கப்புறமா எல்லாமே தெரிஞ்சதுக்கப்புறம் தானே அவன் என்கிட்ட வந்து உரிமை இருக்கிற மாதிரி நடந்து தூக்கி போட்டுட்டு அவன்கிட்ட இருந்து டிவோர்ஸ் வாங்கிட்டு என்னை வந்து கல்யாணம் பண்ணிக்கோன்னு அவன் ஒரு சைக்கோ மாதிரி பேசிகிட்டு இருக்கிறான், அப்புறம் எப்படி சொல்லலாம் அப்படின்னு. அதெல்லாம் எதுவும் நடக்காதுங்க, நீங்கள் தைரியமாக போங்க, அதே மீறி ஏதாச்சும் பிரச்சனைனா எனக்கு கால் பண்ணுங்கள், நான் அடுத்த நிமிஷமே வரேன், உங்களுக்காக நான் நிற்பேங்க அப்படின்னாலாம் சொல்லும்போது நிலாவுடைய மனசு ரொம்பவே லேஸ் ஆகுது. அதுக்கப்புறம் சரிங்க உங்களை நானே இன்றைக்கி ஆஃபீஸில் ட்ராப் பண்ணுறேன், நீங்கள் ரெடி ஆகுங்க அப்படின்னு சொல்லவும். இல்லை சோழன் ஆஃபீஸ்க்கு போகணுமான்னு யோசிக்கிறேன், நான் லீவ் எடுக்கலான்னு இருக்கேன் அப்படின்னு சொன்னதும் என்னங்க அவனுக்கு பயந்துக்கிட்டு இந்த 4 சேர்த்துக்குள்ளேயே ரூம்குள்ளேயே அடங்கி உட்காந்துட்டு இருக்க போகிறீங்களா, அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க சோழன் வந்துட்டு. அப்போ தான் நடேசன் வராரு. நடேசன் வந்து பார்த்துட்டு நீங்கள் பேசுகிறதெல்லாம் நான் கேட்டுட்டு தாம்மா வரேன், எது எப்படி வேணாலும் நடக்கட்டுமா, நீ அவனுக்கு பயந்துக்கிட்டு அங்கே போகாமல் இருந்தாலே அதுவே அவனுக்கு பலவீனம் ஆகிடும், நீ ஆஃபீஸ்க்கு போகணும், அதான் சோழன் சொல்கிறாளா அவன் பார்த்துப்பாம்மா, நீ போ, சேரன் பண்ணது தப்பு தான், அவன் இப்படி தெரியாதனமாக பண்ணிட்டான், அதுக்காக நீ அவன்கிட்ட இப்படி பேசுனது எனக்கு சுத்தமாக பிடிக்கலாமா, அவன் எந்த அளவுக்கு உன் மேலே மரியாதையும் மதிப்பையும் வச்சுருந்தான், ஆனால் நீ இப்படி பேசுனதும் அவன் ரொம்ப உடஞ்சி போயிட்டாமா அப்படின்னவும். அங்கிள் அப்போ அவர் பேசுனது சரியா அப்படின்னு சொல்லவும். தப்பு தானம்மா, நான் இல்லைன்னு சொல்லலை, ஆனால் அவன் ரொம்ப உடஞ்சி
போயிருக்கான். அவன் இந்த மாதிரி உடஞ்சி நான் பார்த்ததே கிடையாது. அவனுக்கு எத்தனையோ இடத்துல வரன் ஒழுங்காக அமையலன்றப்போ கூட அவன் இந்த அளவுக்கெல்லாம் வருத்தப்பட்டது கிடையாது. நீ இந்த வீட்டுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் தான் உண்மையிலே எல்லாருடைய மனசுலையுமே ரொம்ப சந்தோஷம் இருக்குது. ஆனால் நீ இப்படி பேசினதுனால அவன் ரொம்ப உடஞ்சி போயிட்டான் அப்படின்னு சொல்லவும், பார்த்தீங்களா அங்கிள், நீங்களே சொல்கிறீங்க நான் இந்த வீட்டுக்குள்ளே வந்ததுக்கு அப்புறமா தான் இந்த மாதிரிலாம் நடக்குது அப்படின்னு. ஆனால் நான் அதுக்கெல்லாம் அதிர்ஷ்டம் இல்லாதவ அங்கிள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏங்க ஏன் அப்படிலாம் பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு. பின்னங்க நீங்கள் எல்லாரும் தான் என்னை தலைமையில தூக்கி வச்சுட்டு கொண்டாடிட்டு இருக்கீங்க. அதுக்கு காரணம் நாங்கள் கூட இருக்கணும் அப்படின்றதுக்காக நீங்கள் பேசுகிறீங்க. இந்த வீட்டுக்குள்ளே நான் இருக்கணுன்றதுக்காக எல்லாருமே பேசுகிறாங்க. ஆனால் நான் அதுக்கு தகுதியானவளே கிடையாது. நமக்கு நடந்தது தான் ஒரு நஜ கல்யாணமே இல்லையே. அதை வச்சு நேற்று வானத்தை எப்படியெல்லாம் பேசிட்டு போனாங்கன்றதை நீங்களும் தானே பார்த்துட்டு இருந்தீங்க. இப்படி நீங்கள் எனக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கறதுனால அவன் எந்த அளவுக்கு பேசிட்டு போனா பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லவும், ஏங்க அவ கிடைக்கிறாங்க அப்படின்னு சோழன் சொல்கிறாரு. நடேசன் சொல்கிறாரு, அம்மா நீ இந்த வீட்டுக்கு கல்யாணம் ஆகி வந்திருக்கிற மருமக, அவ இன்னும் கல்யாணம் ஆகாதவ, அவ பேசிட்டா எல்லாம் சரின்னு ஆயிடுமா? இங்கே பாருமா, யார் என்ன சொன்னாலும் நீ தான் இந்த வீட்டுக்கு வெளிச்சம், நான் கூட சொல்வேன் அதை அப்படின்னு நடேசன் சொல்றாரு. நீ இதெல்லாம் பார்த்து கவலை எடுத்துக்காதம்மா. அந்த வானத்தி பேசினதை நினைச்சு அந்த பொண்ணு வீட்டுக்குள்ள எதுதான் பிரச்சனை நடக்கும், குடும்பத்தையே பிரிக்கலான்ற மாதிரி அதோட எண்ணம். ஆனா உன்னோட எண்ணம் அப்படி கிடையாது. எல்லாரும் ஒன்னா இருக்கணும், ஒத்துமையா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும் நீ நினைக்கிற. உன்னோட குணத்துக்கு பின்னாடி அவளுடைய குணம், அவ பேசுறது இது எதுவுமே அவ்வளோ பெருசு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இங்க நடேசன் சொல்றாரு. இது எல்லாமே என்னை சமாதானப்படுத்துறதுக்காக நீங்க எல்லாருமே பேசுனீங்க, நான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னும். ஏங்க திரும்ப திரும்ப இதையே பேசிட்டு இருக்காதீங்க. இங்க பாருங்க, நான் ராகவ் கிட்ட சொன்னது உண்மை, உங்ககிட்டயும் நான் இதை பத்தி சொல்லிட்டேன். நீங்கள் இதை ஏற்றுக்கிட்டாலும் ஏற்றுக்கலனாலையும் நான் உங்களை விரும்புகிறேன், உங்கள் கூட சேர்ந்து வாழணும்னு ஆசைப்படுறது உண்மைதான். அதுக்கு மேலேயும் என்கிட்ட உங்களுக்கு டிவோர்ஸ் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக அதில் நான் கொடுக்கவும் தயங்க மாட்டேன். அதை கொடுக்குறேன்னு நான் உங்ககிட்ட சொல்லியாச்சு. இதுக்கு மேலே உங்களோட விருப்பங்க அப்படின்னு சொல்லிட்டு சோழன் அங்கேருந்து போயிடுறாரு. இப்படி மொத்த குடும்பமும் நமக்காக சப்போர்ட்டாக தான் நிற்குது. என்ன பிரச்சனை வந்தாலும் இந்த வீட்டை விட்டு போகிறதா இல்லை இந்த குடும்பத்துக்காக யோசிச்சு சோழனுக்காக யோசிச்சு நம்ம இங்கே இருக்கிறதா, இப்படிப்பட்ட நல்ல ஒரு அப்பா யாருக்குமே கிடைக்க மாட்டாங்க. அப்பா ஸ்தானத்துலேருந்து அங்கிளுமே நம்மள நல்லபடியாக பார்த்துக்கிறாரு அப்படின்னு நிலா யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. இதோட இந்த எபிசோட் முடிச்சிருக்காங்க. அடுத்தடுத்த எபிசோடில் என்ன நடக்க போகுது, அடுத்து வானதி பாண்டியன் கிட்ட கடையில் நடந்த விஷயங்களை பேசி பாண்டியன் கிட்ட கண்டிப்பாக சண்டை போடுவாங்க. ஸோ என்ன நடக்க போகுது அப்படின்றத வெயிட் பண்ணி நெக்ஸ்ட் ஸ்டோரியில் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.